கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேரலை நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாய் கவனமாய் கவனியுங்கள். வருகின்ற வேளைக்கிழமை அமாவாசை விடுதலை அக்னி அபிஷேக கூட்டம் சபையிலே நடத்தப்படுகிறது. பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் கூட்டத்தில் வந்து பங்கு பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 1ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த விடுதலையின் ஆராதனை கூட்டம் 1ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 8 மணி வரை அது நடைபெறும். சபையில் அது நடத்தப்படும். பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் கூட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே தாங்க முடியாத ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் எங்களை விடுதலையாக்குவார்? யார் எங்களுடைய பாரத்தை சுமக்க முடியும்? யார் இந்த பாரத்திலிருந்து எங்களை தாங்க முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை தாங்கி அவைகளிலிருந்து விடுதலை ஆக்க போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை மேல உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நம்முடைய தெய்வீக வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக எந்த வீட்டுக்குள்ளே தாங்க முடியாத சூழ்நிலை, தாங்க முடியாத பிரச்சனை, தாங்க முடியாத யுத்தங்கள், தாங்க முடியாத சோதனை, இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குது. ஐயா, என்னால் இந்த பிரச்சனை தாங்க முடியல. நான் கடந்த வருடமே தற்கொலை பண்ணி செத்துக் கொள்ளலாம் நினைத்தேன். ஆனால் அது என்னால முடியவில்லையே. ஏன் அந்த உலகத்துல வாழணும்? நான் எதற்காக வாழணும்? நான் யாருக்காக வாழணும்? என்னால் அந்த பாரம் தாங்க முடியல என்று பார்த்து கொண்டிருக்கிற உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இறங்குது. என் ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள கரம் இப்ப தொடுதை பார்க்கிறேன். Glory, O Rama Shama Riakabu Raba, O Rama Khara Kada Mara Kada, O Rama Shama Riakya. என் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவர் வயிற்று வழியில நீண்ட நாளாய் தவித்து கொண்டிருக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை இப்ப கர்த்தர் தொடுகிறார். Glory. பல பிரச்சனை நெருக்குதையா, பல சூழ்நிலை மாற்றுது. இன்னைக்கு கர்த்தரை மாற்றுவாரா? 100% மாற்றுவாருங்க. 100% மாற்றுவாரு. உன் காரியத்தை கர்த்தர் மாற பண்ணுவார். உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில்தான் நம்மை தாங்குகிற கர்த்தர் என்ற ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட
பேசுகிறேன். இந்த நாளிலே வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் ஆகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. அண்டர்லைன் பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப மிஞ்சின பாரமா இருக்குது. சோ அநேக பிரச்சனை. சிலர் சொல்லுவீங்க பாருங்க, நான் ஒண்டிய எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்கிறது, நான் ஒண்டியா எவ்வளவுதான் போராட்டத்தை தாங்கி நடக்கிறது, சே என்னால வாழவே முடியல, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நீங்கள் கலங்கலாம். சில நேரத்தில் மன உடைச்சலாங்கலாம். இங்கே தேவ மனுஷனாகிய மோசே தேவனை நோக்கி ஒரு பிரார்த்தனை செய்கிறார், ஜெபம் செய்கிறார். என்ன செய்கிறார்? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் படு செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. என் ஒருவனால அதை மேனேஜ் பண்ணவே முடியல. ஏங்க 4 பேர் வீட்டுல இருந்தாவே 4 பேரை மேனேஜ் பண்ணி 4 பேரை ஒரு லைன்ல நடத்துறது பெரிய கஷ்டம். 6 லட்சம் பேரை ஒருத்தர் நடத்தணும்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை நீங்களும் அப்படி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்களும் அப்படி, என் வாழ்க்கையில வருகிற பிரச்சனை எனக்கு ரொம்ப மிக பாரமா இருக்குது, மன சஞ்சலமா இருக்குது, டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து போகிறேன், மன உளைச்சலுக்குள்ளே கடந்து போகிறேன், என்னால நிம்மதியாய் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல என்று கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் தாங்குவா. அநேக நேரங்களிலே நம்முடைய வருமானம் குறைவாய் இருக்கிறதினால், அநேக நேரங்களிலே நம்முடைய சரீரம் பலவீனப்படுவதனால் நாம் சஞ்சலப்பட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, என்னால இந்த பாரம் தாங்க முடியும். ஹல்லேலூயா. மோசே கதறுகிறார். வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் எல்லாரும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. நான் ஒருவனா 2 விஷயத்தை நான் உங்களோட பேசி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஒன்று, மோசேக்கு ஜனங்கள் நிமித்தம் வந்த பாரம். 2வது, மோசேக்கு சத்துரு நிமித்தம் வந்த பாரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்று, ஜனங்கள் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லோரையும் குறிக்கிறது, குடும்பத்தை குறிக்கிறது, சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து குறிக்கிறது. கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறோம் எல்லாரும் நிமித்தம் வருகிற பிரச்சனை நிமித்தம் வருகிற பாரத்தை கர்த்தர் இந்த ராத்திரியிலே அதை மாற்ற போகிறார். மோசே எல்லாரையும் நம்பினார், எல்லாரும் கூடவே இருந்தார். ஆரோனும் அவருக்கு பாரத்தை உண்டாக்கினார். கூட பிறந்த சகோதரனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில மோசே நின்று தவித்த போது, இவனையே ஆண்டவர் என் கூட அமைச்சாரு, இவன் கூட என் கஷ்டத்தை என்ன பண்ணல, புரிஞ்சிக்கலையே. சில நேரத்தில் சொல்ல, இவரு கூட என் கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, இவரு கூட என் சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, இவரு கூட என் பாரத்தை புரிஞ்சிக்க மாட்டாரு, இவருடைய மனசுல இருக்கிற வேதனையை புரிஞ்சிக்க மாட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் புரிந்து கொள்ளாவிட்டாலும் தேவன் உன் காரியத்தை புரிந்து கொண்டு உன்னை விடுவிப்பார், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இப்போ மோசே சொல்லுகிறார், என்னால இது முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தின் மந்திரவாதிகளை நடுங்க வைத்தவர், பார்வோன் சேனையை மடிய வைத்தவர் சொன்னாருங்க, எனக்கு இது மிஞ்சின பாரம், என்னால் இதை தாங்க முடியவில்லை, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால் இதில் ஒத்து போக முடியவில்லை, என்னால் இதில் நிற்க முடியவில்லை, எனக்கு வியாதி வந்து விட்டது, எனக்கு கேன்சர் வந்து விட்டது, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு திருமணம் ஆகல, அதனால சொல்லாத, அது உனக்கு சாபமா முடிஞ்சிடும். கர்த்தர் பேசுகிறாரு,
கர்த்தர் பேசுகிறாரு. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களோட பேசுறாரு. நான் உன்னை தாக்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். வாசியுங்கள். என் உபத்திரவத்தை நான் காணாதபடி. என்ன எனக்கு ஒன்னே ஒண்ணு செஞ்சிருங்க ஆண்டவரே. எவ்வளோ செஞ்சிட்டீங்க, எத்தனை பேருக்கு எனக்கு எவ்வளோ பண்ணிட்டீங்க, இந்த ஒரு கஷ்டத்துல நான் என்னால வாழ முடியல எடுத்து சொல்லாத, நீ சொல்லவே சொல்லாத. வேதனைத்துல சொல்லுது, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் செய்கிற காரியம் இந்த ராத்திரியில் அது பயங்கரமா இருக்கும். நீ நம்பினால் அது அற்புதமா இறங்குங்க. இன்னைக்கு நீ நம்ப கைய மேல வைத்து சொல்லு, அன்றே நான் சொன்னது தப்புதான், என்னை மன்னிச்சிடு, இப்ப உங்களை நம்புற, என்னை விடுதலையாக்குவீராக, எனக்கு சுகம் உண்டாவாக்க. எத்தனை பேர் கேட்கறீங்க? அவர் சுகத்தை தருகிற பார்த்த தேவ மனுஷன் சொல்றாரு, எனக்கு இது ரொம்ப பாரமாகுது, வேணாப்பா, என்னால இதுல நிக்க முடியாது. ஏங்க, உங்களை ஒரு விஷயத்துக்கு அழைச்சிட்டாரா, அவர் உங்களை நடத்துவாருங்க. உங்களை ஒரு குடும்பத்துல வாழ வச்சு நிக்க வச்சுட்டாரா, அந்த ஃபேமிலியில உன்னை கொண்டு நடத்துவாரு. அதுல கரடா இருக்கலாம், மேடா இருக்கலாம், பள்ளமா இருக்கலாம், நீங்க அதை பார்க்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை கைவிட மாட்டார். அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த பாரத்தை என்ன விடுதலையாக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் விடுதலை தருவீராக. நம்பர் 1. நம்பர் 2, யாத்திராகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும். நான் 2வது பாயிண்ட் பேசுகிறேன். முதல் பாயிண்ட், ஜனங்கள் நிமித்தம் வருகிற பாரம். 2வது, நமக்கு விரோதமாய் வருகிற சத்துரு நிமித்தம் வருகிற பாரம். ஆவியானவர் இவைகள் இரண்டிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. மீண்டும் வாசிக்க கேட்கலாம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள், சத்துருவால் வருகின்ற பாரம். அல்லேலூயா. மோசே தன் கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில், மோசே தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கன் மேற்கொண்டான். மோசேயின் கைகள். 12ஆம் வசனத்தை கவனமாய் கவனியுங்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து, மோசே சத்துரு நிமித்தம் வந்த யுத்தத்து நிமித்தம் மோசேயின் கைகள் அசந்து போனது மாத்திரமல்ல, சோர்வடைந்து போய்விட்டான். மறுபடியும் யுத்தத்திலே நிற்க முடியாமல் உட்கார்ந்து விட்டார். யார் நம்மை தாங்குவார்? மோசே. 2வது பாயிண்ட், 1, ஜனங்க நிமித்தம் வந்த பாரத்தை நிமித்து, ஆண்டவரே என்னை இவ்வுலகத்தில் வைக்காதீர், எடுத்துக்கொள்வீராக. 1. 2வது, எதிர்த்து வந்த அமலேக்கு நிமித்தம், சத்துரு நிமித்தம் மோசே கைகளும் சரீரமும் அசந்து, சில நேரத்தில் சொல்லுவாங்களே அசந்து தூங்குறான், எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. சோ அப்படிப்பட்ட சில காரியங்கள் நம் வீட்டுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய சத்துருகளை நிமித்தம் வந்த பிரச்சனைகளை கர்த்தருக்கு மாற்ற போகிறார், போராட்டங்களை மாற்ற போகிறார்கள், துன்பங்களை மாற்ற போகிறார்கள், யுத்தங்களை மாற்ற போகிறார்கள். வீட்டுக்குள்ளே அடிக்கடிக்கு சண்டை வருதியா? ஏன் சண்டை வருது?
சில நேரத்துல சண்டை போட்டாவே நமக்கு சண்டைன்ற வார்த்தை கேட்டாவே பயம் வந்துடும். அல்லேலூயா. இப்போ மோசேக்கு அமலேக்கு மூலமா யுத்தம் வந்தது நிமித்தம் இப்ப என்ன உண்டாச்சு? கைகளும் சரீரமும் அசந்து போய்விட்டது. ஏனென்று சொன்னால் என்னால யுத்தம் செய்ய முடியும், என்னால சத்துருவோடு போராட முடியும், என்னோட இந்த சூரியத்தோட போராட முடியும், என்னால இந்த சர்வத்தோட போராட முடியும். அது டெய்லியும் எனக்கு தொந்தரவு பண்ணுது. வீட்டுக்குள்ள எழும்பி நிக்கிற சில வல்லமைய கர்த்தர் உடைப்பாரு. சில அமலேக்கின் ஆவிகளை உடைப்பாரு, சில பெலிஸ்தீன் வல்லமைகளை உடைப்பாரு, சில கோலியாத்தின் ஆவிகளை இப்ப உடைப்பார். என் ஆண்டவருடைய கரம் உறங்குது, என் ஆண்டவருடைய கரம். மோசேயின் கைகள் அசந்து போன உடனேயே மோசேவுக்கு பலன் இல்லாத போனதினால், மோசேவுக்கு துணிவில்லாம போனதினால், மோசேவுக்கு எதிர்க்க நிற்க முடியாம பலன் இழந்ததினாலே இப்போது கர்த்தர் 2 நபர்களை அனுப்புகிறார். இந்த ராத்திரி வேளையில நீ வெறுமையான ஒரு மனுஷனா இருக்கிறியா? நீ உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறியா? நீ விலவினப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறியா? எல்லாத்தையும் இழந்துட்ட ஒரு மனுஷனா இருக்கிறியா? இன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவைக்கு என்ன பொருள் இருக்கிறது? எதை வச்சு நம்ம உயர முடியும்? எதை வச்சு நம்ம வாழ போறோம்? யாரை வச்சு நம்ம சம்பாதிக்க போறோம்? யாரை வச்சு நம்ம ஊழியத்தை நடத்த போறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறியா? கர்த்தர் சொல்ற நிலையில நான் உன்னை தாங்க போறேன், நான் உன்னை ஏந்துவேன், உன்னை யாரு கையிட்டு விட மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, கையை மேல ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். மோசேயின் கைகள் சொல்லுங்க, மோசேயின் கைகள், என் கைகளும் நோக்கி பார்த்த என் கைகளும், ஏங்கி நின்ற என் கைகளும், ஐயோ என்று கூப்பிட்ட என் கைகளும், ஐயோ இனி வேணவே வேணா என்று கையை முடக்கிட்டியா? நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டியா? கர்த்தர் உன் கரங்களில் செய்ய வைப்பார். எந்த பிசினஸ் உன் கையில செய்யக்கூடாது பிசாசு கட்டினானோ அந்த கட்டடிக்கு அறுப்பாரு. எந்த கையிட்டு செய்ய வேலையை நீ சத்ருவனை அடைச்சிட்டனோ இன்னிலிருந்து 40 நாளுக்குள்ள கர்த்தரை மாறுதலா முடிய பண்ணுவாரு, மாறுதலா முடிய பண்ணுவாரு, மாறுதலா கர்த்தர் முடிய பண்ணுவாரு. ஹல்லேலூயா. மோசேயின் கைகள் அசந்து போய்விட்டது. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேலே உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும். ஒருவன் ஒரு பக்கத்திலும், ஒருவன் மோசேக்கு ஒரு பக்கத்திலும், ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து, இன்னொருவன் மோசேக்கு இன்னொரு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு முடக்கவாதம் வந்துச்சு பாஸ்டர், ஸ்டோன் வந்துச்சு பாஸ்டர், பலவித வியாதிகளை சந்திச்சிருக்கிறேன், என்னால நடக்க முடியல, கால் உடைந்து விட்டது. கர்த்தர் இப்ப அந்த எலும்புகளில் வல்லமாய் இறங்க போகிறது. மோசேவுக்கு ஒரு பக்கத்துல ஒருவனும் மற்றொரு பக்கத்தில் இன்னொரு ஒருவனையும் மோசேயின் கைகளை தாங்கும்படி நின்றார்கள். இந்த ராத்திரி வேளையில உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்த 4 தூணாக கர்த்தர் தாங்கி உன் குடும்பத்தை நிறுத்த போற. நடு கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற படகை போல உன் வாழ்க்கை இருக்கலாம், படகை போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம், எதிர்காட்டிலே அடிக்கப்பட்ட படகாய் இருக்கலாம், செயல் காற்றிலே தவிக்கிற படகாய் இருக்கலாம். கர்த்தர் உனக்கு நங்குரமாய் வந்து சீரும் வழியில் புயல் நிமித்தம் கர்த்தரை அடக்கி உன்னை கொண்டு போக வேண்டிய பாதையில். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். பார்க்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் என்று சொன்னால் அடையாளம் கர்த்தர் உங்களை இந்த இடத்தை தூக்கி
தூக்கி நிறுத்துவார். எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, எந்த இடத்துல கொடுக்க முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களோ, நான் திருக்கமா சொல்றேன், நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல போய் அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு உதவி செய்ய போகிறார். மோசேக்கு ஒரு பெரிய உதவி. ஆரோனும் ஊரோனும் அந்த கல்லை வைத்து அவனுக்கு உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கேட்கறீங்க, சத்துருவால் சிதறடிக்கப்பட்டிருக்கிறையா, சத்துருவால் உடைக்கப்பட்டிருக்கிற, சூனியத்தினால் கட்டப்பட்டிருக்கிற, எனக்கு ஒரு ஜெப உதவி வேணும், எனக்கு ஜெப உதவி வேணும், எனக்கு விடுதலை என்ற ஒரு உதவி வேணும், எனக்கு விடுதலை என்ற ஒரு உதவி வேணும், எனக்கு சுகம் என்ற ஒரு விடுதலை வேணும். ஒரு வார்த்தையை மோசேக்கு சொன்னார். இந்த ரெண்டு பிரச்சனையில் இருந்த மோசேக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். வாசித்து முடிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தை திருப்புங்கள். யாத்திராகமம் 33 திருப்பிக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார், நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார், நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். வாசிக்கலாம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல. பாருங்க, பாரம் சுமக்க முடியாத இருந்த மோசேயோடு கர்த்தர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சார். யுத்தத்துல சோர்ந்து போன மோசேயோடு கர்த்தர் மறுபடியும் ஒரு சிநேகிதனை போல பேசினாராமா. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல, பேசுவதை போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனை வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய், இந்த ஜனங்களை யாரு சொல்றது? மோசே சொல்ற. பாரமா இருக்குது, எனக்கு வேணாப்பா, நான் என்ன கொன்றுன்னு சொன்ன மோசே சொல்றாரு. ரெண்டாவது, என்னால சத்துருவால மேற்கொள்ள முடியல, நான் பலவீனப்பட்டேன், கீழே விழுந்துட்ட மோசே இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆண்டவரை நோக்கி. இந்த ராத்திரி வேலையில நீ எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்துற? எங்க கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சா, இந்த ஜெப நேரத்தில் நீ உன்னை ஒப்புக்கொடு. மோசே கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே, ஆகிலோ என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. இன்னிலிருந்து உனக்கு யாருன்னு ஆளை காட்ட மாட்டார், அவரே உன்னை தாங்குவார். நீ சொல்ல எனக்கு அவர்கிட்ட காட்டாரு, அவர்கிட்ட போனா கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்காது, போறேன். நீங்க அதை நம்பாதீங்க. கரங்களை மேல வைத்து ஆண்டவரை ஜெபத்தில் கேளு. நான் எனக்கு அவர் பிரதர் தெரியும், அந்த பிரதர் கிட்ட வேலைக்கு போனா கிடைக்கும். இவங்க மோசையான சொன்ன, இப்ப உன்னை தாங்கினது நான் தான். செத்துருன்னு சொன்ன, உன்னை சாகடிக்க உன்னை நடத்தினது நானே. ரெண்டாவது, நீ சோர்ந்து போயிட்ட, உனக்கு பலம் கொடுத்தது நானே. இப்ப நீ யாரையும் பார்க்காத, யாரையும் கேட்காத. மோசே நின்னு பார்க்கிறாரு. ஆண்டவர் எனக்கு என்னதான் செய்ய போறாரு? என் சமூகம் உன்னை தாங்கும், என் சமூகம் உன்னை நடத்தும், என் சமூகம் உன் கூட வரும், என் சமூகம் உனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். மோசேக்கு கர்த்தர் சொன்னாரு. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன்னை தாங்கி உன்னை என்ன பண்ண தெரியுமா? இளைப்பாற பண்ண போறேன். கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி, ஆவியானவரே, இளைப்பாறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற, நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவ வல்லமை இறங்கட்டும். சகோதரர் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற, ஐயா என் குடும்பமா அப்படிதான் இருக்குது, நான் வீட்டை விட்டு ஓடிப்புள்ள நினைக்கிறேன், வீட்டை விட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அது உன் முடிவு அல்ல. உன் முடிவை இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் மாத்துறாரு, உன் சூழ்நிலையை கர்த்தர் மாத்துறாரு. விசுவாசிக்கிறேன். இந்த ஜெப வேளையில கையை மேல உயர்த்துவோம்.
இந்த ஜெப வேளையில கையை மேல உயர்த்தி, எனக்கு எதுவுமே இல்ல ஐயா, எனக்கு என்ன ஆதரிக்க யாரும் இல்ல, என்னை விசாரிக்க யாரும் இல்ல, என்னை தொட்டு பார்க்கறதுக்கு யாரும் இல்ல, எனக்கு என்னன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்ல, நான் யாரும் இல்லாத ஒரு அனாதையா இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ அனாதை அல்ல, என் சமூகம் உனக்கு இருக்குது, என் சமூகம் நடக்கும், என் சமூகம் உன் கூட இருக்குது, வாழப்பட்ட என் சமூகம். கண்ணீரோடு இருக்கிற இந்த மாத முடியத்துக்குள்ள எனக்கு யார் கொடுத்து உதவ போறாங்க? நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டுமே? எத்தனை பேர் என் வீட்டான் வந்து நிப்பானே? ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்? இந்த ராத்திரியில தீர்க்கமா சொல்றாரு, தீர்க்கமா சொல்லி கொடுக்கிறாரு, என் சமூகம் உனக்கு கடந்து வரப்போகுது, என் சமூகம் உனக்கு கடந்து வரப்போகுது, என் சமூகம் உனக்கு முன்னதாக கடந்து வரப்போகுது. அவர் உன்னை தாங்குகிறார், அவருடைய தாங்குகிற தேவன், அவருடைய தாங்குகிற தேவன், அவருடைய தாங்குகிற தேவன், அவருடைய தாங்குகிற தேவன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள், சத்துருவால் வந்த பாரங்கள், ஜனங்கள் நிமித்து வந்த போராட்டங்களை கர்த்தர் உடைத்ததற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிற என்பதை நான் உணர்ந்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபை, தேவ அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே தங்கி இருப்பதாக. ஆமென். ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்று சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும். இது கிருபையின் அக்கினி அபிஷேக அமாவாசை உபவாச ஜெபம் நடைபெறும் நாள் வருகிற 27ஆம் தேதி வியாழக்கிழமை என்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும் இடம் சாரோனின் ரோஜா சபை வளாகம், வெங்கல் EBRP எதிரில். தேவ செய்தியாளர் பாஸ்டர் செவன். இக்கூட்டத்தில் பில்லி சூனிய கட்டுகளிலும் மாந்திரிக பிடிகளிலும் அவதிப்படுகிறவர்களுக்காகவும், மரணக்கட்டுகள் வியாதிகளில் அவதிப்படுகிற உங்களுக்காகவே வருகிற 27ஆம் தேதி வியாழக்கிழமை என்று சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கப்படுகிறது. அமாவாசை உபவாச ஜெபத்தில் தேவன் செய்த அற்புதங்களை தேவநாம மகிமைக்காக இப்பொழுது தொகுத்து வழங்குகிறோம். தப்பிச்சு வந்திருக்கிற, யுத்தத்துக்கு தப்பிச்சு வந்திருக்கிற, மனுஷனுக்கு தப்பிச்சு வந்திருக்கிற, அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் மூடுறாரு. கையை தட்டி கர்த்தர் இன்னைக்கு அதை அறுப்பாரு, கர்த்தர் இன்னைக்கு அறுப்பாரு. எடு மா, எடு எடு எடு, இயேசு நாமத்துல எடு, இயேசு நாமத்துல எடு. அவன் கர்ப்பம் மழையப்படாதபடி கொடுத்து வச்சிருக்கிற செய்வினையை எடு எடு எடு. யார் வயிற்றுல மருந்து, யார் வயிற்றுல இருக்குது மருந்து, வயிற்றுல யார் வயிற்றுல இருக்கிற, யார் அடி வயிற்றுல இருக்கிற செய்வன எடு 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 எடு, வெளியெடு எடு எடு. வயிற்றுல இருக்கிறத எடு, வயிற்றுல மூடி வச்சுக்கிற மந்திரம் எடு வெளிய, வயிற்றுல மூடி வச்சுக்கிற செய்வினை எடு. லோரி யார் யாருக்கு வயிற்றுல இருக்கிற கட்டி வைக்கிற செய்வினை கட்டுகள் இப்போது எரிஞ்சு வெளியே வருது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வயிற்றுல இருக்கிறாரு ஐயா, என் ஆண்டவர் அறுத்து கொண்டிருக்கிறாரு, என் ஆண்டவர் அறுத்து கொண்டிருக்கிறாரு, என் ஆண்டவர் அறுத்து கொண்டிருக்கிறாரு, என் ஆண்டவர் அறுத்து கொண்டிருக்கிறாரு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, என் ஆண்டவர் இயேசு யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், போல நான் விடவே மாட்டேன். அந்தால போல அழுகிற செபித்திடுவேன், அந்தால போல சந்தோஷமா வர செபித்திடுவேன். விட மாட்டேன் கண்டாருக்கு சவால் வீடும் சந்ததி நாங்கள் சேனைகளின் சவாலி சட்டாரேடி ஏமாலி
வீட்டுல மறுபடியும் யாராவது ஒரு பணத்தை விழும்படி செஞ்சு வச்சிருக்கிற சூனியத்தை என் ஆண்டவர் இன்னைக்கு எரிக்கிறாரு. என் ஆண்டவர் எரிக்கிறாரு. என் ஆண்டவர் எரிக்கிறாரு. இப்ப அது எரியட்டா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லி ஜெபிக்கிற, இப்போதே இந்த குடும்பத்தை கர்த்தர் மூடுவீராக, மூடுவீராக, மூடுவீராக. வா வா வா. யார கட்டி வச்சிருக்கிற, யார் யார கட்டி வச்சிருக்கிற, யார் யார கட்டி வச்சிருக்கிற, கணவன் மனைவியோட வாழக்கூடாது செஞ்சு வச்சிருக்கிற நாவியே, ஏவலை நாவியே, என் ஆண்டவர் கட்டவிழ்க்கிறாரு. 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 ஓ ஃபயர்! எரிஞ்சு போது, இப்ப 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 இயேசு நாமத்துல சூனியத்தின் ஆவியே தாய்கிறே. எல்லாருடைய சூரியங்கள் எரிக்கப்படட்டும். எந்த மந்திரமும் எந்த குடும்பத்துக்கு பழிக்க கூடாது. சத்துரு வார்த்தை நிறைவேறக்கூடாது. ஆண்டவரே, உங்க வார்த்தை மாத்திரம் நிறைவேற. எல்லாரும் கையை மேல சொல்லுங்க. எங்க அன்பில் பரலோக பிதாவே, ஆமென். குமாரனாக இயேசுவின் நாமத்துல, ஆமென். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற, ஆமென், எல்லா தடைகளையும், ஆமென், எல்லா கட்டுகளையும், ஆமென், என் ஆண்டவர் கட்டறுப்பீராக, ஆமென், கட்டறுப்பீராக. ஆமென், சத்துரு திட்டங்கள் ஒன்று நிறைவேறாதபடி ஆமென், கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை வேலி அடையும். ஆமென், ஆசீர்வதியும். ஆமென். நல்ல கூட்டத்துக்கு இயேசுவை நம்பி